மியூச்சுவல் ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமா? என்னைக்காவது உங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணி வெயிட் நான் இதில் ஆக்சுவலி மணி லூஸ் பண்ணிட்டு இருக்கேனா, இல்லை உங்களே பார்த்து கேட்டிருக்கீங்களா ஏன் நெகட்டிவ் ரிட்டர்னாக வருது, என்னை சுற்றி எல்லாரும் சேஃப் தானே சொன்னாங்க மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்முக்கு அப்படிங்களா? ஸோ இதோட ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஆமாம் மியூச்சுவல் ஃபண்ட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும் தான். பட் அதுக்குன்னு நீங்கள் பேனிக் ஆகணுமா? கண்டிப்பாக கிடையாது. இது ஏன் நடக்குது, உங்கள் ஹார்டியன் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு அப்போ என்னதான் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சில நிமிஷத்தில் நம்ம கண்டிப்பாக உங்கள் எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ண தான் போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வாலட்டாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டாக்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆனால் உங்கள் ஃபண்டுமே மார்க்கெட்டில் இப்போ ஒரு இந்த நாள் வந்து பேடா போகுது, இல்லை சில மாசமாவே பேடா போகுது அப்படின்னா நீங்க உங்க ஃபண்ட் வேல்யூல டெம்பரரி லாசஸ் பார்ப்பீங்க. ஸோ நீங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னது முக்கியமா பார்த்தீங்கன்னா, வாலட்டாலிட்டி அப்படின்னு நீங்க பார்க்கறது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு தான். ஸோ எக்கனாமிக் டவுன் டர்ன் நடக்குது, எக்கனாமி ஸ்லோ ஆகுது, எஸ்பெஷலி இப்போ இன்ஃபிளேஷன்னால ரிசெஷன்னால கண்டிப்பா கம்பெனி ப்ராஃபிட் ஸ்டாக் பிரைஸ் அஃபெக்ட் ஆகுறதுனால உங்க மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூமே டிராக் ஆகும். இது வந்து ஒரு பார்ட். ஸோ இப்போ ஒரு செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபோக்கஸ்டா இருக்கு, அந்த செக்டார் பர்டிகுலர் சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுதுன்னா இந்த ஹோல் ஃபண்டே வந்து அவ்வளோ அந்த ஹிட்டை வந்து எடுத்துக்கும். அதுதான் வந்து டோட்டலாக நெகட்டிவா இம்பாக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்லோ டவுன் டர்ன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, சப்போஸ் டெக் கம்பெனிஸ்ன்னு வச்சுப்போம், அண்ட் இந்த ஃபண்ட் வந்து ஒரு டெக் ஃபோக்கஸ் ஃபண்ட். அப்பனா இதெல்லாம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸாக நீங்க பார்ப்பீங்க. இதுக்குன்னு நீங்க பாண்ட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அது மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்துடும் இம்யூனா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாண்ட் ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆகுது அப்படின்னா பாண்ட் பிரைஸ் கம்மி ஆயிடும். ஸோ பாண்ட் ஃபண்ட்ஸுமே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணும். இது ஒரு சீசா மாதிரி வச்சுக்கோங்களேன், பார்க்ல விளையாடுவோம் இல்லையா, இந்த சீசா ஒன்று மேலே போனால் ஒன்று கீழே வரும். ஸோ நீங்க இப்போ டெப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே அதுலயுமே கிரெடிட் ரிஸ்க் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இல்லை கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணாங்களோ அவங்க வந்து பேமெண்ட் டிஃபால்ட் பண்ணாங்கன்னா இதுவுமே அந்த ஃபண்டுக்கு லாசஸ்க்கு லீட் ஆகும். பர்டிகுலர்லி ஏதோ பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் ஏஜென்சினால டவுன் கிரேட் ஆனாலுமே ரொம்ப ரிஸ்கி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சில்வர் லைனிங் இருக்கு. ஷார்ட் டேர்ம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ன்றது பாசிபிள் தான். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அது எஸ்பெஷலி ஈக்விட்டியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது இது லாங் டேர்ம்ல க்ரோ ஆகிறது தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு மேரத்தான் மாதிரி இது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிண்ட் மாதிரி கிடையாது, சும்மா 100 மீட்டர் விளையாடணும் அந்த ஓடி வந்துட்டோம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு மேரத்தான் மாதிரி ரொம்ப தூரம் நம்ம பொறுமையா போகணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கேம் மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல நீங்க விளையாடி ஜெயிக்கிறதுக்கு பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ரிஸ்கி தான். எந்த ஒரு விஷயத்துக்கு வர்த் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஒரு வர்த்தான விஷயத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம இதில் ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கியாக இருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்றதுனால தான். அந்த ஃபஸ்ட் பிளேஸை நம்ம ஏன் இது இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அந்த ரீசனை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக பேஷண்ட்டோட இதில் நீங்கள் வெயிட் பண்ணி நல்ல கெயின்ஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.